வீக்லி இங்கிலீஷ் கிராமர் பகுதியில் இன்றைக்கி நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்ப்போம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்னா நிகழ்காலத்துக்கு சற்று கிட்டவாக நடந்து முடிஞ்ச ஒரு செயற்பாடை நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி பயன்படுத்தப்படுறேன்டா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ரீசன்ட்லி. அப்போ கிட்டடியில் ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு ஏண்டா நாங்கள் அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்லுவோம். இப்போ உதாரணம் ஐ ஹேவ் ஃபினிஷ் மை ஒர்க். நான் இப்போ தான் இந்த வேலையை முடித்தேன் நான் தமிழில் சொல்லுவோம். அதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஐ ஹேவ் ஃபினிஷ் மை ஒர்க். அப்போ நான் இப்போ தான் இந்த வேலையை முடித்தேன். அப்போ ஒரு நிகழ்காலத்துக்கு அருகில் இப்போ தான் ஒரு வேலையை நாங்கள் செஞ்சு முடிஞ்சோம், இப்போ தான் நாங்கள் சாப்பிட்னோம், இப்போ நான் அங்கே போனோம். ஸோ அப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். பாஸ்ட் ஆக்ஷன் வித் ரிசல்ட் நவ். அதாவது ஆக்ஷன் வந்து பாஸ்டில் நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுன்ற ரிசல்ட் அதுன்ற தாக்கம் வந்து இப்போ நிகழ்காலத்திலையும் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறத நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஷி ஹேஸ் லாஸ்ட் ஹர் கீஸ். இப்போ அவள் தண்டை கீ இப்போ ஒரு ஆள் இருக்கிற மீரான்ற ஒரு ஆள் இருக்கிற மீரா தண்டை கீயை தொலைச்சிட்டா. ஆனால் இன்னும் மீரா அந்த கீயை கண்டுபிடிக்கல. மீனா இன்னும் கண்டுபிடிக்காட்டி அது வந்து என்ன ரிசல்ட்ஸ் இப்போ மட்டும் இருக்குது தானே, அவள் இன்னும் கண்டுபிடிக்கலேன்னு. அப்போ அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஷி டசன்ட் ஹேவ் தெம் நவ். இப்போ கூட அவர்கிட்ட அந்த கீ இல்லை. இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் நாங்கள் சொல்லலாம். ஷி ஹேஸ் லாஸ்ட் ஹர் கீஸ். அவள் தண்டை கீயை தொலைச்சிட்டா. அப்போ இப்படி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்லும்போது மீரா கீயை தொலைச்சிட்டா ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கலைன்ற ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் ஒன்று கிடைக்கும். அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாவிக்கிறதுல ரெண்டாவது யூஸ் என்னண்டா பாஸ்ட் ஆக்ஷன் வித் ரிசல்ட் நவ். ரிசல்ட்ஸ் இப்போ மட்டும் இருக்கிற ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட வாழ்க்கை அனுபவங்களையும் நாங்கள் என்ன சொல்லலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். ஐ ஹேவ் விசிட்டட் கிளம்பு. நான் கிளம்புக்கு விசிட் பண்ணியிருந்தேன், கிளம்புக்கு போயிருந்தேன். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது 3 வகையான விஷயங்களை நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். ஒன்று ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ரீசன்ட்லி, இப்போ தான் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சது. பாஸ்ட் ஆக்ஷன் வித் ரிசல்ட் நோ, ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் இறந்த கால இது, ஆனால் ரிசல்ட்ஸ் இப்போ மட்டும் இருக்கும். மூன்றாவது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை அனுபவம். அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுன்ற ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குமெண்டா சப்ஜெக்டோட ஹேஸோ ஹேவ் போட்டு ப்ளஸ் V3, அதாவது பாஸ் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறது வினைச்சொல்லின் மூன்றாவது வடிவம் தான் இதுன்ற ஸ்ட்ரக்சர். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறாங்கன்னா அதை அஃபர்மேட்டிவ்னு சொல்கிறது. இப்போ ஹேஸோ ஹேவ் இருக்குது தானே, ஹேஸோ ஹேவை எப்படி சூஸ் பண்ணோன்னா ஹேஸ் வந்து ஹீ ஷி இட் என்ற ஒருமைக்கும் ஹேவை IUV என்ற பெண்மைக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஐ வந்து விதிவிலக்கா நாங்கள் ஹேவுக்கு பயன்படுத்துவோம். மிச்ச எல்லா பெண்மைக்கும் நாங்கள் ஹேவை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹேஸ் வந்து ஒருமைக்கு பயன்படுத்துவோம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஐ என்றால் தெரியும், ஹேவ் தான் பயன்படுத்தணும். அப்போ ஐ ஹேவ் ஈட்டன், ஈட் ஏட் ஈட்டன் அந்த வினைச்சொல்லிட்டு மூன்றாவது வடிவம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ரெண்டாவது பாருங்க யூ ஹேவ் ஃபினிஷ், நீ முடிச்சிட்ட. அப்போ யூ ஹேவ் ஃபினிஷ்ட், அப்போ நீ முடிச்சு, நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், நீ இப்போ தான் முடிச்சிருக்க என்ற மீனிங்கில் இது சொல்லப்படுது. அப்போ யூன்றபடியாக ஹேவ் போட்டிருக்கு. ஃபினிஷ் ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட், அப்போ ஃபினிஷ் தான் வினைச்சொல்லுன்ற மூன்றாவது வடிவம். ஒருமையில் பார்க்க போனால் ஹீ ஹேஸ் ஈட்டன், ஹீ என்றது ஒருமை, ஹேஸ் என்றது ஹீ என்றது ஒருமை என்றபடி ஹேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஈட் ஏட் ஈட்டன், அதால் ஈட்டன் வினைச்சொல்லுன்ற மூன்றாவது வடிவம். என்னோட பார்த்தா ஷீ, அப்போ ஷீ ஹேஸ் ஃபினிஷ், ஷீ ஒருமை, அப்போ ஹேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபினிஷ் என்ற மூன்றாவது வடிவம் ஃபினிஷ். ஷீ ஹேஸ் ஃபினிஷ். அப்போ இதில் பாஸ் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை உங்களால் செய்ய முடியும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் இல்லை, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்ற 3 டென்ஸும் உங்களால் செய்ய முடியணும். அதுக்கு உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சார்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும், இரகுலர் வெர்ப் லிஸ்ட். இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்ன பாருங்க, V1 V2 V3 தான் ப்ரெசன்ட் பாஸ்ட், V2 என்ற பாஸ்ட், V3 என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிளில் 3 தந்திருக்க பாருங்க, ஈட் ஏட் ஈட்டன், கோ வெண்ட் கோன், ரைட் ரோட் ரிட்டன். அப்போ இது இப்படி உங்களுக்கு 1349 வேர்ட்ஸுக்கிட்ட இருக்குது, அதையும் தாண்டி இருக்கலாம். அப்போ அதில் நீங்கள் பெரும்பாலும் ஒரு 50 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் உங்களோட பேசிக்கு காணும். ஒரு 200 அப்படி தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காணும். ஓகே, இப்போ நான் பார்த்தது பாசிட்டிவ். நெகட்டிவை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ன்ற ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்டோட ஹேஸோ ஹேவ் போட்டு நோட் போட்டு V3.
அந்த ஹேஸோ ஹேவுன்ற V3க்கு நடுவில் நோட் போட்டால் சரி. அதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட பாருங்க, ஐ ஹேவ் ஈட்டுனுக்கு நடுவில் நோட் போட்டிருக்கு, நான் இன்னும் சாப்பிடல. தே ஹேவ் நாட் ஃபினிஷ், அவர்கள் முடித்திருக்கவில்லை. ஹி ஹேஸ் நாட் கோன், அவன் போயிருக்கவில்லை. ஷி ஹேஸ் நாட் ரிட்டன். அப்போ ஹேஸோ ஹேவுக்கும் V3 பார்ட்டிசிபிளுக்கு நடுவில் நோட் போட்டா அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்த பாருங்க ஷோர்ட் ஃபார்ம். என்னது? ஹேவன்ட் ஷோர்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். என்னது? ஹேவன்ட். ஹேஸ் இந்த ஷோர்ட் ஃபார்ம். ஹேஸ் நாட் அண்டா ஹேசன்ட். கொஷின். அடுத்து இன்ட்ரோகேட்டிவ். இது அதே மாதிரி தானே. என்னது? ஹெல்பிங் வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் போடணும். அப்போ ஹெல்பிங் வேர்ப் அதை ஹேஸ் ஓ ஹேவ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3. எக்ஸாம்பிள் பாருங்க, கொஷின் ஆன்சர். இப்போ இதுக்கு கேள்வியாக மாற்றினா இதுக்கு எப்போவுமே ஹெல்பிங் வேர்ப் ஒன்று வந்தா ஆன்சர் எஸ்ஸோ நோலாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஹேவ் யூ ஈட், நீ சாப்பிட்டியா? அப்போ எஸ் ஐ ஹேவ்ன்றது பாசிட்டிவ் ஆன்சர். இல்லையென்றால் நோ ஐ ஹேவன்ட்ன்றது. ஹேவ் தே ஃபினிஷ், அவர்கள் முடிச்சு விட்டார்களா? நோ தே ஹேவன்ட். ஹேஸ் ஹீ கோன், அவன் போயிட்டானா? எஸ் ஹீ ஹேஸ். ஹேஸ் ஹீ ரிட்டன்? நோ ஷீ ஹேசன். அப்போ இப்படி தான் பயன்படுத்தப்படுறது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷனுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அப்போ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கு. நெகட்டிவ் வண்டா சப்ஜெக்டோட ஹேஸோ ஹேவோட நோட் போட்டு V3. அதே ஹேஸோ ஹேவை சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் கொண்டது போட்டால் அது வந்து கொஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கு. வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை செய்யலாம். அதுக்கு கீழே உங்களை போனஸ் ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கு. இதில் பாசிட்டிவான சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு 6-7. நீங்கள் அதை நெகட்டிவுக்கு சேஞ்ச் பண்ண வேணும். இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு 8-9. அதை நீங்கள் கொஷனாக சேஞ்ச் பண்ண வேணும். அடுத்த 10th ஆக்டிவிட்டியை பாருங்கள். ஷி ஹேஸ் வென் டு ஸ்கூல். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் கரெக்ட் பண்ண வேணும். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணலாம்.